ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் இன் லினக்ஸ் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சீரீஸாக நம்ம போட்டுட்ருக்கோம் நெட்வொர்க்கிங் பற்றி. ஸோ அந்த நெட்வொர்க்கிங் பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கும்போது என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் வந்துட்டு நம்மளோட ஓஎஸில் கிரியேட் ஆகுது. நம்ம ஒன்ஸ் நம்ம ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளோட ஓஎஸ்குள்ளே டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஈத் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈத்தர்நெட்டுக்காக நமக்கு கிரியேட் ஆகுது. ஈத்தர்நெட் மூலயமா நமக்கு டேட்டா பேக்கெட்ஸை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் ஆகும். பொதுவாக பேசிக்காக என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸுன்றது எதுக்கு அப்படின்னா உங்களோட சிஸ்டமுக்கு தெரியணும் எந்த இன்டர்ஃபேஸில் இப்போ நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னா என்னோடய ஓஎஸில் இருக்குது. சரியா? இப்போ ஈத்தர்நெட் அப்படின்னா ஈத் 0. இதுவே நீங்கள் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணல, நான் வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ரவுட்டரோட அப்படின்னா WLAN 0 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இது WLAN 0வாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. லைக் அதுக்கு நேம் டிஃப்ரெண்ட் கூட மேபி இருக்கலாம். ஆனால் பொதுவாக இதை நம்ம WLAN 0ன்னு சொன்னாலே வயர்லெஸ் லேன் நெட்வொர்க் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த வயர்லெஸ்ஸாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஈத் அப்படின்னா என்னென்னா ஈத்தர்நெட்டு. 0ன்றது ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆன அந்த இன்டர்ஃபேஸ்னால் 0. இப்போ அடுத்து நீங்கள் ஒரு ஈத்தர்நெட் கேபிள் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈத் 1ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? இப்போ எனக்கு எப்படி இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஒரு ரோலை என்னோட ஓஎஸில் ப்ளே பண்ணுது, எப்படி அந்த அந்த ஐபி பேக்கெட்ஸை இது எப்படி ஓஎஸ் டிசைட் பண்ணுது, யாருக்கு அனுப்பணும் எப்படின்னு டிசைட் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளாரிட்டியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌசரை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். சரியா? நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிசிபி சாக்கெட்டை அது கிரியேட் பண்ணும். கரெக்டாக? அந்த டிசிபி சாக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன ரெக்வஸ்ட் நம்ம மேக் பண்ணுறோமோ அந்த ரெக்வஸ்ட்டை அது என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணோம், ரைட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த டிசிபி சாக்கெட்டில் எனக்கு ஒரு டேட்டா வந்தவுடனே எனக்கு நேராக அது எங்கே போகும், என்னோட டிசிபி ஸ்டாக்குக்கு போகும். என்னோட டிசிபி ஸ்டாக்கோட வேலை அந்த இடத்துல என்ன அப்படின்னா எனக்கு அந்த டிசிபி சாக்கெட்டில் இருக்கிற அந்த டேட்டாஸை டிசிபி செக்வன்ஸாக எனக்கு மாற்றும். கரெக்டாக? எனக்கு இந்த டிசிபி ஸ்டாக் மூலியமாக தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசிபி செக்மெண்ட்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஒன்றுமே இல்லை, இதுலேருந்து அந்த டேட்டாவை அது எடுக்குது. அந்த டேட்டாவை எடுத்து அதில் என்ன பண்ணுது, இந்த சாக்கெட் அப்படின்றது என்னதுன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபைல். சரியா? கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு ஃபைல். ஸோ நீங்கள் இப்போ இதை எண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்ட். அந்த ஸ்ட்ரக்டில் எனக்கு ஜஸ்ட் லைக் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்ட் மட்டும் எனக்கு கிரியேட் ஆகிருக்கணும்னு நீங்கள் ஒரு ஐடியா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்ட்டு நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்டில் டேட்டான்ற அந்த ஒரு இது மட்டும் இந்த இடத்துல எனக்கு இருக்குது. சரியா? இந்த டிசிபி செக்மெண்ட்டாக அந்த டிசிபி ஸ்டாக்குள்ளே போகும்போது எனக்கு என்ன இருக்கும்னா டிசிபியோட அந்த ஹெட்டரும் அந்த ஸ்ட்ரக்டுக்குள்ளே வரும், ப்ளஸ் அந்த டேட்டா அதுக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்ட் எப்படி மாறும் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். இந்த டிசிபி ஹெட்டர்லாம் என்னென்ன இருக்கும் இந்த டிசிபி ஹெட்டருக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த டிசிபியோடைய அந்த வெர்ஷன், டிசிபிக்கு வெர்ஷன்லாம் கிடையாது, சாரி, அந்த சீக்வன்ஸ் நம்பரு, ஃப்ளாக்ஸ் அதெல்லாம் இருக்கும். நான் போன வீடியோவோ அல்லது அதுக்கு முந்தின வீடியோலையோ நான் சொல்லி இருப்பேன் இந்த டிசிபி ஹெட்டரோட ஃபார்மெட் நம்ம பார்த்துருப்போம். அது அந்த ஐபி அட்ரஸ் ஞாபகத்தில் நான் பேசிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் நம்பரு, இந்த செக் சம், டேட்டா ஆஃப்செட்டு, விண்டோ சைஸ். இந்த விண்டோ சைஸுன்றது ஒரு டயத்தில் எத்தனை செக்மெண்ட்ஸை நம்ம அனுப்பணும்
அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த டிசிபி ஹெட்டர்ஸில் வந்துட்டு இருக்கும். இந்த டிசிபி ஸ்டாக்லேருந்து அடுத்து எங்கே போகும் அப்படின்னா என்னோட ஐபி ஸ்டாக்குக்கு வந்துட்டு டேட்டா வந்துட்டு போகும். இது எல்லாத்தையுமே இப்போ இந்த ப்ரௌசரு, டிசிபி ஸ்டாக்கு, இந்த டிசிபி சாக்கெட்டு, டிசிபி ஸ்டாக், ஐபி ஸ்டாக்கு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன இவன் வந்துட்டு வினோதமாக வந்துட்டு பேசுகிறான், எனக்கு வந்துட்டு தெரில இதோட அப்படின்னா வந்துட்டு போங்க போய் வந்துட்டு அந்த ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் வந்து நம்ம சேனலில் வந்து நான் ஓஎஸ்ஐ மாடல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த ஓஎஸ்ஐ மாடல் வீடியோவை நீங்கள் வந்துட்டு போய் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபண்டமெண்டலுக்கான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அந்த ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் உங்களால் வந்துட்டு இந்த கான்செப்ட்ஸை கண்டினியூ பண்ண முடியும். அந்த ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து புரியாது. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துட்டு தென் இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஐபி ஸ்டாக்கில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னவா மாறும்னா ஐபி பேக்கெட்ஸாக மாறும். இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்டில் வந்து என்ன ஆட் ஆகுது, ஐபியோட ஹெட்டர்ஸ், இதில் தான் இந்த வெர்ஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். தென் எனக்கு வந்துட்டு இந்த டிசிபியோட அந்த ஹெட்டரு, தென் எனக்கு வந்துட்டு என்னது டேட்டா. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஐபி ஹெட்டரில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். இந்த ஐபி ஸ்டாக்கு ஒன்ஸ் எனக்கு வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஓஎஸ் வந்து என்ன பண்ணோம், இந்த இடத்துல தான் நம்ம வந்து புதுசாக லேர்ன் பண்ணுறோம். சரியா? ஓஎஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரவுட்டிங் டேபிள் வந்துட்டு ஓஎஸ் வந்து வச்சுருக்கோம். எப்படி வந்துட்டு நம்ம வந்து ரவுட்டர் நம்ம வந்து படிக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ரவுட்டிங் டேபிள் நம்ம ரவுட்டரில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து படித்தோமோ அதே மாதிரி வந்துட்டு ஓஎஸ்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ரவுட்டிங் டேபிள் வந்துட்டு இருக்கும். அந்த ரவுட்டிங் டேபிளில் நமக்கு வந்துட்டு என்னவாயிருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வந்துட்டு எனக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸை நீ வந்து யூஸ் பண்ணு, ETH0 நீ வந்துட்டு யூஸ் பண்ணு. எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நீ வந்து லோவை யூஸ் பண்ணு. ஸோ லோ அப்படின்றத நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் இப்போ உங்கள்கிட்ட. இந்த லோன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதை மட்டும் லோக்கல் ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். அந்த நேம் கன்ஃபியூஸ் ஆகுது. லோக்கல் ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ் நேம் லினக்ஸ் லூப்பேக். ஓகே, ஸோ எல்ஓ தான், கரெக்டாக தான், லோ. ஸோ இந்த லோன்றது வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ். இதை வந்துட்டு லூப்பேக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ரெக்வஸ்ட் மேக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐபிக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ணீங்க அப்படின்னா மற்ற ஐபிக்குலாம் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ணிங்கன்னா இன்னொரு சிஸ்டமுக்கு போகும். இந்த லோக்கல் ஹோஸ்ட்ன்ற இதோட அந்த ஐபி அட்ரஸான என்னது 127.0.0.1க்கு நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து இது வந்து லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. திரும்ப அந்த ரெக்வஸ்ட் வந்து உங்களோட அந்த கம்ப்யூட்டருக்கே வந்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இதுக்குமே வந்துட்டு என்ன இருக்கு எனக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். சரியா? இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐபி ஸ்டாக்கில் இருக்க அந்த டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை வந்துட்டு என்னோடய ஓஎஸ் வந்துட்டு பார்த்துட்டு அது வந்துட்டு டிசைட் பண்ணோம் எந்த இன்டர்ஃபேஸில் நம்ம வந்துட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும். இப்போ நான் வந்து 127.0.0.1 போட்டிருந்தேன்னா இந்த LO0 இந்த LO அப்படின்ற அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்து என்னவாகும், திரும்ப என்னுடைய சிஸ்டம்க்கே வந்துட்டு வரும். இப்போ நான் வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒன்று அது வந்துட்டு WLAN 0க்கு போகும், அப்படி இல்லைனா வந்துட்டு ETH0க்கு போகும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஈத்தர்நெட்டையும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதே நேரத்தில் நான் வந்து வயர்லெஸ்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போது அது வந்துட்டு எதுக்கு போகும், எந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி அந்த ஐபி பேக்கெட்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துட்டு வரலாம். இப்போது நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து ஓஎஸ் வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னா மெட்ரிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணோம். இந்த மெட்ரிசஸ் அப்படின்ற அந்த வேல்யூவை வந்துட்டு யார் வந்து வைப்பா அப்படின்னா வந்துட்டு உங்களோட நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். லைக் உங்களோட அந்த கர்னலில் வந்துட்டு நெட்வொர்க்கை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா ஒருத்தர், அவர் வந்து வைக்கிறதா இந்த மெட்ரிசஸ். சரியா? அவங்க வந்து எப்படி வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் என்னோடய சிஸ்டமை நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். என்னோடய சிஸ்டமில் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு
ஜீரோக்கான அந்த மெட்ரிக்ஸ் வந்து என்ன இருந்தது அப்படின்னா வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. என்னோட WLAN ஜீரோக்கான அந்த மெட்ரிசஸ் வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 600 அப்படின்ட்டு இருந்தது. இது எதை பேஸ் பண்ணி வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா கம்மியான வேல்யூ, கம்மியான மெட்ரிசஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட நான் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈத்தர்நெட் மூலியமாக தான் எனக்கு வந்துட்டு அந்த டேட்டா வந்து அந்த ஐபி பேக்கெட் வந்து ட்ராவல் ஆகும். இதே நான் WLAN மட்டும்தான் நான் வந்து வச்சுருந்தேன் அப்படின்னா WLAN மூலியமாக எனக்கு வந்துட்டு ட்ராவல் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது ஈத்தர்நெட்டை சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னா ஈத்தர்நெட்டுக்குன்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டமில் வந்துட்டு என்ன இருக்கும், டிரைவர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம ஹார்ட்வேர் காம்பனண்டோட நம்ம பேசணும்னா வி ஹாவ் அ ட்ரான்ஸ்லேட்டர் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு வந்துட்டு தேவை. அது என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன ஹார்ட்வேரோ அந்த ஹார்ட்வேருக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கும். ஒரு ஹார்ட்வேருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ ஈத்தர்நெட்டுக்குன்னு அப்படின்னா ஈத்தர்நெட்டுக்கு ஏற்றபடி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஈத்தர்நெட் டிரைவருக்கு வந்துட்டு அது வந்துட்டு போகும். எனக்கு இந்த ஈத்தர்நெட் டிரைவருக்குள்ளே போகும்போது எனக்கு வந்துட்டு என்னவாகும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஐபி பேக்கெட்ஸாக இருக்கிறது எனக்கு வந்துட்டு என்னவா மாறுது அப்படின்னா இந்த இடத்துல ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸாக வந்துட்டு அது வந்துட்டு மாறுது. ஈத்தர்நெட்டு ஃப்ரேம்ஸாக வந்துட்டு அது வந்து மாறிட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து எங்கே போகும், எங்கே வந்து ரீச் ஆகும் அப்படின்னா என்னோட என்ஐசி கார்டில் வந்துட்டு போய் வந்துட்டு ரீச் ஆகும், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு மூலியமாக தான் நமக்கு வந்துட்டு நம்மளோட சிஸ்டமில் ஒரு நெட்வொர்க் ஆக்டிவிட்டியே நமக்கு வந்து நடக்குது. என்ஐசி வந்து இல்லை அப்படின்னா நமக்கு நெட்வொர்க்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணது வந்துட்டு இருக்காது. இந்த என்ஐசி கார்டு வந்து உள்ளே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட் இருக்கும். அந்த பைன்ற ஹார்ட்வேர் காம்பனண்ட் என்ன பண்ணோம்னா இந்த நெட்வொர்க் ஃப்ரேம்ஸை வந்துட்டு என்னவா மாற்றோம் அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக எனக்கு வந்துட்டு மாற்றும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னது, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அப்படி மாற்றும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா என்னோட ரவுட்டருக்கு அனுப்பும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னவாகுது அப்படின்னா என்னோட இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் மூலியமாக அதை வந்துட்டு ஒரு டெசிஷன் வந்துட்டு அது வந்து மேக் பண்ணி எனக்கு வந்துட்டு அந்த ஒரு நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டியை என்னோட ஓஎஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா ஐபி ஷோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கமெண்ட் இருக்குது சரியா, லினக்ஸில். அப்படி நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லைக் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது வந்துட்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்துட்டு எடுத்து காமிக்கிற மாதிரி இந்த இமேஜஸும் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு கிடைக்கலையே. இது கொஞ்சம் தெளிவாக இருக்குது, நம்ம கொஞ்சம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துச்சிருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டோட இது பண்ணியிருக்காரு. ஸோ எல்ஓ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தென் அந்த இது வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு பாருங்கள், அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். தென் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே இது வந்து இந்த லிங்க் லூப் பேக் அப்படின்றது வந்துட்டு அதோட மேக் அட்ரஸ். ஸோ மேக் அட்ரஸ் வந்து எனக்கு வந்துட்டு சாரி லிங்க் லூப் பேக்னா மேக் கிடையாது, லிங்க் ஈத்தர்னா தான் உங்களுக்கு வந்து மேக் வரும். லிங்க் லூப் பேக் அப்படின்றது வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரில, நம்ம வந்து அதை வந்து கேட்டு பார்ப்போம். A loopback is a special virtual network interface, typically named LVO, that allow your Linux computer to communicate with itself. It bypasses all physical network hardware, routing data directly through the operating system internal networking stack for a faster, secure, and offline diagnostic. IP address. The loopback interface typically uses 127.0.0.1 for the IPv4 and ::1 for the IPv6. These are commonly referred as a local host. Because the traffic never reaches your machine, servers bound to the loopback IP cannot be accessed from outside the network, securing them against the external attacks. Pinging. Can someone give me the concrete examples of using loopback? Pinging the loopback address verify that the system TCP/IP networking stack is functioning correctly, independently, and of whether computer is connected to the internet.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ரவுட்டிங் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த லூப் பேக் அட்ரஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா, அந்த ரெக்வெஸ்ட் வந்து டைரெக்டாக திருப்பி வந்து உங்களோட அந்த நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த என்ன சொல்ல அந்த ஐபி அந்த ஐபி பேக்கேஜ் வந்துட்டு திரும்ப அது வந்துட்டு உங்களோட சிஸ்டம்க்கே வந்துட்டு அது வந்துட்டு வரும். ஸோ உங்களோட சிஸ்டமே வந்துட்டு அதை வந்து திரும்ப வந்து இது பண்ணும். இதுக்குன்னே வந்துட்டு வேணால் நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுவோமா அந்த ஐபி அட்ரஸ் பற்றி, இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை பற்றி நம்ம வந்துட்டு நான் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் வந்துட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ வந்துட்டு சின்னதாக மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, சாரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் தெரியாமல். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈத்தர்நெட்டுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஈத்தர்நெட்டுக்கு வந்துட்டு அந்த இதான் வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு அந்த மேக் அட்ரஸ், ஈத்தர்நெட்டோட அந்த மேக் அட்ரஸ். சரியா? இப்போ வந்துட்டு அந்த லிங்க் ஈத்தர் அப்படின்னா வந்து என்னன்னா, லிங்க்னா வந்துட்டு இது வந்து ஈத்தர்நெட் வந்து உங்களுக்கு எந்த லேயரில் ஒர்க் ஆகும்? டேட்டா லிங்க் லேயரில் ஒர்க் ஆகும். அதான் லிங்க். ஈத்தர் அப்புறம்னா இது வந்து 48 பிட் அட்ரஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? இந்த பிஆர்டி அப்படின்னா வந்துட்டு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ப்ராட்காஸ்ட். சரியா? இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஏஆர்பி ரெக்வஸ்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அப்படின்றது. ஸோ அது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்விட்சில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து உங்களோட கம்ப்யூட்டர். சரியா? இப்போ வந்துட்டு வேறு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த கம்ப்யூட்டருக்கு உங்களோட இதிலேருந்து நீங்கள் வந்து ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் வந்து இதுக்கு சென்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இதோட ஈத்தர்நெட் ஃப்ரேம் எனக்கு வந்துட்டு தேவை அப்படின்னா எனக்கு வந்துட்டு மேக் அட்ரஸ் அப்படின்றது எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மேக் அட்ரஸ் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டருக்கு இதோட மேக் அட்ரஸ் வந்து தெரியாது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏஆர்பி ரெக்வஸ்ட்டை வந்து எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்விட்சுக்கு வந்து மேக் பண்ணும். இந்த ஸ்விட்சுக்கு மட்டும் அந்த ரெக்வஸ்ட் வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்துட்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேமில் வந்துட்டு அது வந்து என்ன வைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஈத்தர்நெட்டு ஃப்ரேம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அதில் அப்படின்னா வந்துட்டு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த டேட்டா இருக்கும், ப்ளஸ் எனக்கு வந்துட்டு அந்த சிஆர்சி இருக்கும். கரெக்டா? சாரி, லைன் வந்து தப்பாக போட்டேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரேம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸில் இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த ப்ராட்காஸ்ட் அந்த மேக் அட்ரஸ், இதான் அந்த ப்ராட்காஸ்ட்டுக்கான அந்த மேக் அட்ரஸ். ஸோ அதை இதில் கொடுத்து அனுப்பும்போது இந்த ஸ்விட்சும் வந்துட்டு பார்க்குது என்னோட ஓகே இவர் சொல்ல வர்ற அந்த சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்துட்டு என்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கும். இல்லை என்னோடது வந்துட்டு இல்லை, இந்த டேட்டாவுக்கு உள்ளே வந்துட்டு ஐபி ஹெட் பேக்கேஜ் இருக்கும். அந்த ஐபி பேக்கேஜ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு அந்த சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து ஏஐபி ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணும்போது இல்லை என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரிஜெக்ட் பண்ணும். இதுக்கு அதாவது இந்த ஸ்விட்சுக்கு மட்டும் வந்துட்டு போகாது, இந்த ஸ்விட்சுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கிற உங்களோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எல்லாத்துக்கும் இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்துட்டு போகும். இது வந்து ஸ்விட்ச் வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஐபி இந்த அட்ரஸை வந்துட்டு அதை வந்து பார்த்துட்டாலே இது வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா உங்களோட ஸ்விட்சே வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அனுப்பும். இந்த இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஓகே அவங்க வந்துட்டு ஏஆர்பி தான் வந்துட்டு மேக் பண்ணுறாப்ல வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அனுப்பும். ஸோ அப்படி இது அனுப்புனா இது என்னோடது இல்லை, ஓகே இது வந்து என்னோட தான், நான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னோட மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்சில் சொல்லணும். ஸ்விட்ச் வந்துட்டு ஓகே இதான் இவனோட மேக் அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். இந்த மேக் அட்ரஸ் இது யூஸ் பண்ணி இத்தனை ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணி திருப்பி வந்து ஸ்விட்சுக்கு அனுப்பும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஏஆர்பி ரெக்வஸ்ட் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கமாண்டை வந்துட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட என்னென்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வேணும் உங்களோட சிஸ்டமில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன்.